சுயமரியாதையை எப்போதுமே எந்த காலத்திலும் விடுதலை சிறுத்தைகள் இழக்க மாட்டோம். நாங்கள் சுயமரியாதைக்காகவே இந்த பேரியக்கத்தை கட்டி எழுப்பி மக்களை அணியப்படுத்தி வழிநடத்தி வருகின்றோம். அதில் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் ரொம்ப உறுதியான ஒரு நிலைப்பாட்டோடு இருக்கிறார். இன்றைக்கு இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து வந்துருச்சு. ஒரு பாசிச அரசாங்கத்தை மோடி நடத்திட்டுருக்காரு. ஒரு அரசாங்கத்தை நடத்தக்கூடிய ஒரு தலைமை பீடத்தில் இருக்கக்கூடியவர் அனைத்து தரப்பு மக்களையும் நேசிக்கக்கூடியவராக இருக்கணும். இந்தியாவுக்குன்னு இருக்கக்கூடிய அரசமைப்பு சட்டம் அரும்பாடுபட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அரசமைப்பு சட்டம் இருக்குது. உலகமே கண்டு வியந்த அரசமைப்பு சட்டம். அந்த சட்டத்தின்படி ஆட்சியை கொடுக்கணும். இதுதான் ஒரு தலைமை பீடத்தில் இருக்கக்கூடிய இந்தியா வழிநடத்தக்கூடிய மோடிக்கு அழகு. அதுதான் கடமை. ஆனால் இன்றைக்கி அவங்க அப்படி செயல்படுறாங்களா? இல்லை. ஆர்எஸ்எஸ் என்கின்ற ஒரு இயக்கம் வகுத்து கொடுக்கக்கூடிய கொள்கை கோட்பாடுகளை அரசின் கோட்பாடாகவே நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே பார்த்தாலும் மதவாதம். வட இந்தியா முழுவதும் மதவாதம். ஆந்திரா கர்நாடகா வரைக்கும் அந்த மதவாதம் தலை தூக்கி வந்துருச்சு. அரசின் கொள்கையாகவே உருவாக்கிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டிலையும் அதை அவங்க நிரூபிக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் எடுக்கிறாங்க. தமிழ்நாடு ஏற்கனவே மதவாதத்தில் விலகி நிற்கக்கூடிய ஒரு மண். இங்கே ஆன்மீகம் வேறு, மதவாதம் வேறு.